வணக்கம் மக்களே. நேற்று தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் மிகவும் பரபரப்பாக நடந்து முடிந்திருக்கு. அதில் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பணமழைங்கிறது கணக்கு வழக்கு இல்லாமல் விழுந்திருக்கு. பரிசு பொருளும் அந்தமாரி கேவுரு மாவு, கம்பு மாவு, வெள்ளி டோக்கனு, வெள்ளி கொலுசு அப்படின்னு பல முறையில் மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டாங்க. ஆனால் அந்த மக்களும் இந்த ஓட்டு போட்டுடுச்சு. நான் இன்னும் 10 நாளில் தெரிஞ்சிடும். என்ன ஒரு கட்சி என்ன சொல்லுவான், ஜெயித்த பிறகு கள்ள ஓட்டு போட்டாங்க அம்மா. ஒரு ஓட்டு தோற்ற பிறகு நான் சொல்லுவான், அவங்க நிறையா பணம் கொடுத்தாங்க அதனால் ஜெயிச்சிட்டேன்னு. நான் கேட்குறேன், நல்ல கட்சி நல்லா ஜெயிக்கிறவன் மக்களுக்கு நன்மை செஞ்சால் எதுக்குடா நீங்கள் பணம் கொடுக்குறீங்க? அதை ஏன்டா அந்த மக்களும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு யாரும் கேட்குறதில்ல. எப்படின்னா, லாபம்னு சொன்ன முதலாளியும் கிடையாது, போதும்னு சொன்ன தொழிலாளியும் கிடையாது. அப்படி தான் தமிழ்நாடு போய்கிட்டு இருக்குது. போயிடுச்சு. என்ன இப்போ என்ன, எவன் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு தான் அப்படின்னு அதிகமாக கொடுத்தவனுக்கு போடுறதா, குறைவாக கொடுத்தவனுக்கு போடுறதா அப்படிங்கிற பல கோணத்தில் மக்கள் திசை திருப்பி ஓட்டு போட்டிருக்கு. சில இது என்ன பேசுதுன்னு வச்சிங்கன்னா, வேண்ட சூத்த கழுவ தெரியாத வாண்டு சிண்டெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடு அப்படிங்குது. அதுகளுக்கு என்ன அரசியலை பற்றி ஒன்றுமே தெரியாது நினச்சிக்கிட்டு படத்தில் நடிக்கிற மாரி உண்மையிலே நாட்டை ஆழ்வாம்பில் இருக்குது அப்படிங்கிற மாரி அது சொல்லுது. அதற்கு என்ன தெரியும், ரீல்ஸாக பார்க்குறதும் படத்தை பார்க்குறதும் அதை பார்த்துட்டு அதுதான் அரசியல் அப்படிங்கிற மாதிரியும் சில வாண்டு சீண்டுகள் ஒரு பக்கம் பேசிகிட்ருக்கு. ஆனால் சில பொம்பளைங்க பார்த்தீங்கன்னா டீ கடை அங்கங்கே பார்த்தா யார் காசு கொடுத்தா நாங்கள் வாங்கிப்போம், நாங்கள் வாங்கிட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போடுங்க, யார் வேணாங்கிறா. திமுக வர வேண்டாம்னு தான் சொல்கிறோம். நீங்கள் விஜய்க்கு தான் போடுங்க, சுயேட்சை வேட்பாளருக்கு போடுங்க, இல்லை நோட்டாவில் தான் போடுங்க, எதிலே போடுங்க. ஓட்டாச்சு முடிஞ்சு போச்சுன்னு 10 நாளே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்கள் வண்டவளம்லாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குக்கு 20,000 25,000 அள்ளி வீசியிருக்காங்க இந்த திமுகவில். புரிஞ்சுங்களா? சேகர்பாபு தொகுதி, உதயநிதி இருக்கிற தொகுதிலாம். இந்த தேர்தல் ஆணையத்தை இந்த பறக்கும் படம்லாம் வச்சாங்களா? அதெல்லாம் எதுக்கு? சும்மா கடமைக்கு மக்களை ஏமாத்துறதுக்கு. எதை இல்லாப்பட்ட விவசாயம் எடுத்துகிட்டு போனால் 50,000 எடுத்துகிட்டு போக கூட கொண்டாஞ்சா, அரிசி வித்தியா, புளி வித்தியா, மாங்காய் வித்தியா, கோழி வித்தியா, தேங்காய் வித்தியா, அவனை மட்டும்தான் இந்த பறக்கும் படம் பிடிச்சதை தவிர இந்த அரசியல்வாதியை ஒருத்தனையும் அவங்க பிடிக்கல. அவங்க மேலே எந்த வித வழக்கம் போடவும் மாட்டாங்க. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு. எப்படிங்க ஒரு தாலுக்காவிலையும் பார்த்தீங்கன்னா 2 கோடி 3 கோடி ரூபா பண விநியோகம் நடந்திருக்கு தமிழ்நாடு பூரா. அப்போ கணக்கு பண்ணி பார்த்தா எத்தனை கோடிங்கிறத நம்மளால் ஜனிக்க விட முடியாது. அந்த அளவுக்கு பணம் விளையாண்டுருக்கு. கேட்டால் சொல்லுவானே எதுலேயுமே நிதி இல்லை, தமிழ்நாடு கடனில் இருக்குன்னு. இப்போ பணம் எங்கேருந்து வந்துச்சு? எல்லாம் திருடி கொள்ளை அடித்து பதுக்கி வச்ச கருப்பு பணத்தை கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கானோ, அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு தேர்தலுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கானா, அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு சட்டமன்ற வேட்பாளர் எவ்வளோ ப்ராப்பர்ட்டியில் இருப்பாங்கிறத கொஞ்சம் சிந்திக்கணும். என்ன ஆண்டாக்கா அவனே தான் திரும்ப வரணும்னு சட்டம்லாம் கிடையாது. அடுத்த முறை அடுத்தவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கடா. என்னடா நீங்கள் தான் கட்சியை உருவாங்கினது மாரியும் ஆரம்பத்துலேருந்து கொடி பிடிச்சி நட்டது மாதிரியும் இருக்கீங்க. 5 வருஷம் ஆண்டிங்கன்னா போயிடுங்கடா, அடுத்தவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கடா. அவங்க சம்பாரித்து போட்டுண்டா. எப்படியும் அவங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அரசு சம்பந்தமாக 60 லட்ச ரூபா கிடைக்க போகுது 5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த இந்த லோனு அப்படி லோட்டுன்னு போட்டு நீங்கள் எப்படியும் ஒரு 20-30 கோடி சம்பாரிச்சிருவீங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயித்த பிறகு 5 வருஷத்தில் ஒரு 20 கோடி ரூபா குறைச்சலாம் சம்பாதிக்காமல் போக மாட்டீங்க. இதுதான் உண்மை. என்ன ஊழல் பண்ணுறது, ஏமாத்துறது, கொள்ளடிக்கிறது, மணல் குவாரி அப்படின்ட்டு இதுதான் நடைமுறையில் இருக்குது. இல்லாத சொல்ல நடைமுறையில் இருக்குது. இருந்தாலும் அடுத்த முறை இப்போ நிற்கிறீங்களா, இதோட முடிச்சிருங்க. அடுத்த முறை இன்னொருத்தருக்கு வாய்ப்பை கொடுங்க. தோற்றாலும் சரி ஜெயித்தாலும் சரி. சும்மா நீங்களே நின்றுக்கிட்டு நீங்களே கட்சி வளர்த்தது மாதிரி பேசிகிட்டு இருந்தால் அடுத்த தலைமுறைக்கு எப்போ தான் வாய்ப்பு கொடுப்பீங்க? நீங்கள் பழைய பஞ்சாங்கத்தையே பேசிகிட்டு இருப்பீங்க. என்ன இப்போ புதிய தலைமுறைக்கு வழியை கொடுங்கயா. எல்லா கட்சியும் தான் சொல்கிறேன். திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். என்ன அடுத்த முறை இன்னும் 5 வருஷம் பொறுத்து இளைய தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க.